விழாக்கால இலவச டோல் கட்டண சலுகை இனி குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் B40, M40 வர்க்கத்தினருக்கு மட்டுமே வழங்கப்படலாம். பாடு எனப்படும் முதன்மை தரவுத்தள முறையின் வாயிலாக அச்சிறப்பு வழிவகையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தக்கூடும். பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வரும் விழாக்கால இலவச டோல் கட்டண சலுகை வரும் சீன புத்தாண்டு தொடங்கி நிறுத்தப்படுவதால் அவ்வாறு எதிர்பார்க்கப்படுகிறது. பாடுவில் நாட்டு மக்களின் துல்லிய விவரங்கள் அடங்கியிருப்பதால் உண்மையிலேயே உதவி தேவைப்படுவோர் மட்டுமே அனுகூலங்களை அனுபவிப்பதை உறுதி செய்ய அம்முறை பயன்படுத்தப்படலாம். மலேசிய பயணீட்டாளர் சங்கங்களின் சம்மேளனமான பொம்காவின் தலைமை செயல் அதிகாரி சரவணன் அவ்வாறு கூறினார். விழாக்கால இலவச டோல் கட்டண சலுகை இனியும் கிடையாது என்ற அறிவிப்பின் மூலம் அரசாங்கம் 3 முக்கிய சமிக்ஞைகளை மக்களுக்கு வழங்கியுள்ளதாக அவர் சொன்னார். செலவினங்களை திறம்பட கையாளுதல், அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தல், நிதி நிலைமையை கவனமாக நிர்வகித்தல் ஆகியவையே அம்மூன்று விஷயங்களாகும். மக்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும் என்பதற்காக அத்திட்டத்தை தொடர முடிவு செய்து மறுபக்கம் நிதிச்சுமையை எதிர்கொள்ள அரசாங்கம் விரும்பவில்லை என்பதும் தெளிவாக தெரிவதாக பரிதா ஹாரியானிடம் சரவணன் கூறினார். விழாக்கால இலவச டோல் கட்டண சலுகையை நிறுத்துவதற்கு கடந்த ஆண்டே அமைச்சரவை முடிவு செய்துவிட்டதாக பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி நேற்று அறிவித்திருந்தார். மாறாக இலக்கிடப்பட்ட கட்டண சலுகை முறை அறிமுகமாகலாம் என அவர் கோடி காட்டினார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.